Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. In this class, I'm going to teach you very important lesson in English. Okay? So, அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay. இன்னைக்கு நான் கிளாஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்லித் தர போறேன் அப்படின்னா how to learn grammar. ஓகே, கிராமர் எப்படி வந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் அப்படின்னா there are be verbs, have verbs, tenses, prepositions, phrasal verbs அப்படி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நிறைய இருக்கு. பட் in this class I'm going to teach you how to learn grammar part in English. இங்கிலீஷ்ல வந்து கிராமர் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, I'm going to tell you the easy way. I'm going to tell you the magic to learn English grammar. ஓகே, இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கக்கூடிய அந்த மேஜிக்கை வந்து நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிளா கத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். கிராமரா அப்படின்னாலே வந்து அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் எழுதும் போது ஐயோ கிராமரா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இல்லை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். ஐ எம் கோயிங் டு டெல் யூ த ஈஸி வே. ஓகே, ஸோ ஈஸியான வழி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரைட், அது மட்டும் இல்லாம so we are going to learn how to learn grammar, how to remember the grammar and how to use the grammar. Okay, learn, remember and use the grammar. இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். நல்லா கவனிங்க, கடைசியா உங்களுக்கு क्वेश्चனும் கேட்பேன். ஓகே, ரைட். So how to learn grammar? Okay, so not only tenses, not only active voice, passive voice. ஸோ நான் குறிப்பிட்டு எந்த கிராமருமே சொல்லலை. எந்த கிராமரா இருந்தாலும் this is the way you have to learn grammar. ஓகே, ரைட். ஸோ இந்த கிராமர் நம்ம கத்துக்கும் போது லேர்னிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் தென் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் யூ லேர்ன். ஓகே, நீங்க கத்துக்கிட்டதை ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் முக்கியம். அண்ட் தென் யூ ஹாவ் டு யூஸ் இட். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். மூணுமே அவசியம். ஓகே, ஸோ என்னென்ன அவசியம் சொல்லுங்க? லேர்ன், ரிமெம்பர் அண்ட் தென் யூ ஹாவ் டு யூஸ் இட். ரைட், ஓகே. ஸோ கிராமர் கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்ட்ரக்சர்னா என்னது? ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேவா, நான் நிறைய டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, so if you want to learn present continuous tense, first you should know what is the sentence structure. Okay, sentence structure என்ன? present continuous tense அப்படின்னா வந்து அதோட சென்டென்ஸ் எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் followed by an auxiliary verb. ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணுவோம், he ஷீட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம், ஆர் வந்து யூ வி தே வந்தா ஆர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் verb plus ing. This is the general structure for present continuous. ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த ஒரு கிராமர் புக் எடுத்து பார்த்தாலும் சரி, ஓகே, ஸோ நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் சரி, எப்பவுமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. ஓகே, இட் டசன்ட் சேஞ்ச். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லி தரேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அண்ட் தென் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இதுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாத்தீங்களா? யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட், how and why. how அப்படின்னா எப்படி, why அப்படின்னா ஏன். ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் why, ஏன் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே,
ஸோ சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல, வாட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? அந்த டென்ஸ்ல இருக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் தட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ். இப்போ ஒரு வேலையை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் ஆம் ஐ டூயிங்? நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ அம் டீச்சிங் ஹவு டு லேர்ன் கிராமர். வாட் ஆர் யூ டூயிங்? யூ ஆர் லிசனிங் டு மீ. ஓகே, நீங்க என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்றோம் அப்படின்னா அதுதான் present continuous tense. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து how and why என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா actions you are doing now. That's it. ஓகே, ஸோ present continuous அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வேலையை இப்போ நான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தா அதான் present continuous. ஓகே, இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இதான் நான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்லணும்? I am teaching grammar. I am teaching you. ஸ்ட்ரக்சர் படி வருதா? சப்ஜெக்ட் வந்து I, அதனால நம்ம am யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ verb என்ன அப்படின்னா நான் சொல்லி கொடுக்கறது teach, அதோட ing சேர்க்கிறோம். Got it? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் I am teaching. ஓகே, ஸோ read the sentence. I am teaching. ஸோ சப்ஜெக்ட் வந்துருச்சு, அடுத்து ஒரு ஆக்சிலரி verb வந்துருச்சு, அடுத்து verb plus ing வந்துருச்சு. My next question. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், what are you doing? நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப என்ன சொல்லுவீங்க? I am listening அப்படின்னு சொல்லுவீங்க, அல்லது I am watching your videos அப்படின்னு சொல்லுவீங்க. That's it. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதே இது நேத்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். அது பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? அதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். அது ஏன் பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம், எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறோம், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். This is what you have to learn grammar. எந்த டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, என்ன கிராமரா இருந்தாலும் பரவாயில்ல, எனி கிராமர் நீங்க இப்படிதான் வந்து லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ இதே ரூல் அப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணி இப்போ நீங்க படிக்க போறீங்க. ஸோ எப்படி நீங்க கத்துக்கிறோம் அப்படிங்கறத நீங்களாவே தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிராமர் உங்களுக்கு கேட்குறேன். பாஸ்ட் டென்ஸ் ஆர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நீங்க இதை வந்து கத்துக்கணும். ஓகே, இது நீங்க கத்துக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் ஞாபகம் வைக்கணும்? If you want to learn simple past, if you want to remember it, if you want to use it, you should know the structure and how and why. Okay, so first வந்து இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். So what is the structure? Very simple. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க டென்சஸ் படிக்கலைன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்க அதை கண்டிப்பா பாருங்க. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb, அவ்வளவுதான். பட் இந்த வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் how and why. ஸோ எதுக்காக பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம், ஏன் பயன்படுத்துறோம்? ஸோ பாஸ்ட் அப்படின்னா முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு பயன்படுத்தும். ஓகே, ஃபார் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், முடிந்த நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டின்னர் சாப்பிட்டேன், I ate dinner. Okay, I ate dinner அப்படின்னு சொல்றீங்க, நான் டின்னர் சாப்பிட்டேன். ஸோ ate அப்படிங்கிறது ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சா? அவ்வளவுதான். ஸோ I ate dinner, நான் வந்து டின்னர் சாப்பிட்டேன். நான் கிரிக்கெட் விளையாடினேன், I played cricket. புரிஞ்சுட்டீங்களா? எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்க கிராமர் பார்ட் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம புக்ல உள்ளதை நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நம்மளோட ஓன் லைஃபோட அதை நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, எப்பவுமே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ், கிராமர் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ், வாட் எவர் எதுவா இருந்தாலும் நம்மளோட ஓன் லைஃபை தான் நீங்க வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம படிச்சோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான். ஓகே, ஸோ அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர், ஹவ், ஒய் இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா
ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி இதை அப்ளை பண்ணி நீங்க எல்லா டென்சஸையுமே நீங்க கத்துக்கலாம். அதே மாதிரி யோசிச்சு நம்மளோட லைஃப் ஈவெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். இப்போ நீங்க பாஸ்ட் டென்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க நேத்து என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து சென்டென்ஸா எழுதலாம் ஓனா. நேத்து நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன், ஓகே ஐ saw my friend yesterday. நேத்து நான் ஸ்கூலுக்கு போனேன், ஐ went to school yesterday. நேத்து நான் கடைக்கு போனேன், ஐ went to shop or I went to the store yesterday. ஓகே நான் நேத்து கார் வாங்கினேன், ஐ bought a car yesterday. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஈவெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி படிக்கும் போது டப்புன்னு புரிஞ்சிடும் கிராமர். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். ஓகே, ஸோ இந்த குவிஸ்ல வந்து நான் எதுவுமே எழுதி போட போறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் கேட்பேன், நீங்க வந்து கமெண்ட் ஆன்சர் சொல்லணும். ஸோ கடைசியா வந்து எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லணும். நான் வந்து 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகே, நீங்க வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிராமர் கத்துக்கிறதுக்கு கிராமர் புக்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி கத்துக்கணுமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஸோ நம்ம கிராமர் கத்துக்கிறதுக்கு நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பயன்படுத்தி கத்துக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமர் கத்துக்கிறதுக்கு நமக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் அப்புறம் ஹவு அண்ட் ஒய் இந்த மூணுமே நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணும். இது ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ நம்ம கிராமர் கத்துக்கிறதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒய் அண்ட் ஹவு இந்த மூணுமே தெரிஞ்சிருக்கணும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தேர்ட் கொஸ்டின், கிராமர் நம்ம கத்துக்கும் போது ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம ஓன் லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நம்ம சென்டென்ஸா மாத்தி கத்துக்கணும். இது ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ கிராமர் நம்ம கத்துக்கும் போது நம்ம ஓன் லைஃபோட கனெக்ட் பண்ணி கிராமர் கத்துக்கணும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க நிறைய பேர். ஓகே, நவ் ஐ அம் கோயிங் டு டெல் யூ த ஆன்சர். எல்லாரும் உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது டெக்ஸ்ட் புக்ஸ் நம்மளோட புக்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ் மட்டும்தான் வச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபால்ஸ். எப்பவுமே நம்மளோட லைஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நம்ம வந்து கத்துக்கணும். ஓன் லைஃப்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமர் கத்துக்கிறதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அது ஏன் எப்படி இந்த மூணுமே தெரிஞ்சிருக்கணும், அதனால அது ட்ரூ. ஸோ தேர்ட் கொஸ்டின், ஸோ கிராமர் கத்துக்கும் போது நம்ம ஓன் லைஃபோட கனெக்ட் பண்ணி கத்துக்கணும், அது ட்ரூ. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க எந்த கிராமர் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, டென்ஸ் மட்டும் கிடையாதுங்க, எந்த கிராமர் கத்துக்கிட்டாலும் சரி, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கத்துக்கிட்டாலும் சரி, இஃப் கிளாஸஸ் கத்துக்கிட்டாலும் சரி, அதோட ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன், எப்படி, எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறத வச்சுட்டு உங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணி நீங்களாகவே சென்டென்சஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா உங்களால கிராமர் கிராமர் யூஸ் பண்ணி ஈஸியா பேச முடியும். ரைட்? ஓகே, உங்களோட ஃபீட்பேக் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.